சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ் பார்த்தா எக்ஸாம்ல ரொம்ப நல்லாவே எழுதிக்கிட்டு இருக்காங்க. எல்லா கேள்வியும் பார்த்தா தமிழுக்கு தெரியுது. எல்லாமே நம்ம படிச்ச கேள்வியா இருக்கே, இதை எப்படி நம்மளால எழுதாம விட முடியும்? அங்கே வீட்டுல வேற எல்லாரும் நீ எழுதக்கூடாது, நீ ஃபெயில் ஆயிரணும், இந்த பரீட்சை நீ சுமாரா எழுதணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. சத்தியம் வேற வாங்கியிருக்காங்க. ஆனா எல்லாமே நான் படிச்சதா வந்திருக்கே, இதெல்லாம் நான் எப்படி எழுதாம விடுறது? எல்லாமே நான் படிச்ச கேள்வியா வந்திருக்கு. படிக்காம கேள்வி வந்திருந்தா பரவாயில்ல, எழுதாம விட்டுறலாம். ஆனா எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கேள்வியா இருக்கே, பரவாயில்ல, யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த பரீட்சையில நமக்கு தெரிஞ்ச கேள்வி எல்லாத்தையுமே எழுதிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா கடகடன்னு சாமியை கும்பிட்டுட்டு வேகமா எல்லா கேள்விக்கும் ஆன்சர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ஜன்னல் வழியா சேதுவும் நின்றுகிட்டு இருக்காரு. சேதுவை பார்த்துட்டு தமிழ், இவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு, வீட்டுல யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த பரீட்சை நீ நல்லா எழுதணும், இந்த பரீட்சையில நீ பாஸ் ஆகணும். அப்புறம் இதுக்கு மேல என்ன? இவரே இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறாரு, நம்ம இந்த பரீட்சையில எப்படியாவது பாஸ் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா வேகமா உட்காந்து பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க. டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பார்த்தா தமிழ் எக்ஸாம் ஹால்ல பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்பதான் பார்த்தா ராஜாங்கம் சேதுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, சேது இதுல பாஸ் ஆகக்கூடாது தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லும் போது, நான் இங்க எல்லாமே எழுதிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க சேது பார்த்தா கண்ணுலயே தமிழ்ல கேட்டுக்கிட்டு இருக்காரு, என்ன எழுதுனியா, நல்லா எழுதுனியான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் சூப்பரா எழுதியிருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் சொல்லவும், சரி சரி வா வண்டியில ஏறி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது தமிழ் ராஜாங்கம் 3 பேரும் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த சாவித்திரி சித்ரா தாமரை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு, என்னடி பரீட்சை எப்படி எழுதுன, ஞாபகம் இருக்குல்ல, இந்த பரீட்சையில நீ ஃபெயிலா போயிடணும், அதை மனசுல வச்சுக்கிட்டு எழுதுனியா, இல்ல இங்க ஒரு பேச்சு இருக்கட்டும் அங்கே ஒரு பேச்சா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவ எழுதுறத பார்க்கவா போறாளுக அப்படின்னு சொல்லி எல்லா கேள்விக்கும் பதில் எழுதுனியா அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், இல்லம்மா எந்த கேள்விக்குமே நான் பதில் எழுதல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இதை கேட்டதும் அப்பத்தாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்து அப்பத்தா தமிழை கூப்பிட்டு தனியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடி நீ பரீட்சை சரியா எழுதலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அம்மாச்சி நான் எல்லா கேள்விக்கும் பதில் எழுதிட்டேன், அங்க போய் கொஸ்டின் பேப்பரை பார்த்தாதான் தெரியுது நான் படிச்ச கேள்வியா வந்திருக்கு, எல்லாமே நான் படிச்ச கேள்வி, எப்படி எதையுமே விடல, ஒண்ணு விடாம எல்லாத்துக்கும் பதில் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சொல்றாங்க, அப்படி போடு தமிழ் செல்வியா கொக்கா, நீ பார்க்க தாண்டி தம்மா துண்டு, ஆனா நீ செய்யற வேலையெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குடி, கடுகு சிறுத்தாலும் காகம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பார்க்க நல்ல சின்ன பிள்ளை மாதிரி இருக்க, ஆனா படிப்புல இம்பிட்டு கெட்டிக்காரியா இருக்கியடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தமிழை புகழ்ந்து தள்ளவும், சரிங்க அம்மாச்சி இப்ப பரீட்சையில பாஸ் ஆகக்கூடாதுன்னு இவங்க சொன்னாங்க, ஒருவேளை நான் பரீட்சையில பாஸ் ஆயிட்டேனா டாக்டருக்கு படிக்க போக இவங்களா விடுவாங்களாமாச்சி அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், அதெல்லாம் விடுவாளுகடி, மினிஸ்டரே வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காரு ராஜாங்கம் உன்னைய படிக்க வைக்கணும்னு, ஒருவேளை ராஜாங்கம் உன்னைய படிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பின் வாங்கினான்னு வையி, அதுக்கு அடுத்தமா நான் ஏதாவது பண்றேன், உன் கூட தான் நான் இருக்கேன்லடி, அப்புறம் எதுக்கு நீ பயந்துகிட்டு இருக்க, நான் இருக்கிற தட்டிக்கும் நீ எதுவும் பயப்படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா பார்த்தா தமிழ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க.